കമ്പം ചൊവ്വ മാർക്കറ്റിനെ പറ്റി ഈ ചാനലിൽ നമ്മളൊരു വീഡിയോ ചെയ്തിരുന്നു. കേരളത്തിലെ മാർക്കറ്റുകൾ വച്ച് നോക്കുമ്പോൾ പകുതി വിലയൊക്കെ വരുന്നുള്ളൂ എന്നാണ് അതിൽ പറഞ്ഞിരുന്നത്. എന്നാൽ ഇത് തട്ടിപ്പാണെന്നും കമ്പം മാർക്കറ്റിലെ പച്ചക്കറികൾ ക്വാളിറ്റി കുറഞ്ഞവയാണെന്നും ഈ വീഡിയോ കണ്ട് ആരും തമിഴ്നാടൻ മാർക്കറ്റിലേക്ക് പോകരുതെന്നുമൊക്കെയുള്ള കമന്റുകൾ വന്നിരുന്നു. എന്നെ ഫോണിൽ വിളിച്ചവരുമുണ്ട്. മാത്രമല്ല വിലകളൊന്നും വീഡിയോയിൽ പറയുന്നില്ല എന്ന കമന്റുകളും കണ്ടിരുന്നു. ഇതിന്റെയൊക്കെ സത്യാവസ്ഥ അറിയാൻ വീണ്ടും നമ്മൾ കമ്പത്തിനടുത്തുള്ള ചിന്നമന്നൂർ മാർക്കറ്റ് സന്ദർശിക്കുകയാണ്. ഉൽപ്പന്നങ്ങളുടെ വിലകൾ വ്യാപാരികൾ തന്നെ വിളിച്ചു പറയുന്നുണ്ട്. കേരളത്തിലെ വിലയുമായി നിങ്ങൾ തന്നെ താരതമ്യം ചെയ്തു നോക്കുക. ദാ ഇത്രയും പച്ചക്കറികൾ ഞാൻ ചിന്നമന്നൂർ മാർക്കറ്റിൽ നിന്ന് 100 രൂപയ്ക്ക് വാങ്ങിയതാണ്. ഇത് ലാഭമാണോ നഷ്ടമാണോ എന്ന് മാർക്കറ്റിലെ വിലകളും ക്വാളിറ്റിയും കണ്ടിട്ട് നിങ്ങൾ തന്നെ തീരുമാനിക്കുക. ഇതിൽ എനിക്ക് മനസ്സിലായ കാര്യം ഈ വീഡിയോയിൽ തന്നെ പറയാം. ചിന്നമന്നൂർ ബസ് സ്റ്റാൻഡിന് വലതുവശത്തായി കാണുന്ന ആ മഞ്ഞ കവാടം കടന്നാണ് മാർക്കറ്റിലേക്ക് കയറുന്നത്. കയറി വരുമ്പോൾ തന്നെ ഇരു സൈഡിലും ഭക്ഷണ സാധനങ്ങളുടെ വിൽപ്പനയാണ്. ഇവയോരോന്നിന്റെയും വില ശ്രദ്ധിക്കുക. சூப்பரா இருக்கும். குழந்தைல கப்பல கொடுத்தா நல்லா சாப்பிடுறாங்க. இது அப்படியே சாப்பிடுறது. பால் சேமியா 10 pieces 50 rupees. ஒரு ரூபாய்க்கு ஒன்று கண்டிப்பாக பீஸுக்கு 5 ரூபா. சமோசா எதாவது 20 ரூபா பாக்கெட் எவ்வளோ? 20. அப்புறம் வீட்டு பார்க்க சொல்லுங்க. இருக்கு 100 கிராம் 30 ரூபா. 100 30. ரெண்டுமே 100, மூணுமே 30. ഇത് ഇദ്ദേഹം തന്നെ നിർമ്മിച്ചുകൊണ്ടുവരുന്ന ഹോം മെയ്ഡ് അച്ചാറുകളാണ്. ഞാൻ ഇതിൽ 2-3 തരം അച്ചാറുകൾ വാങ്ങിയിരുന്നു. നല്ല രുചികരമായ അച്ചാറുകളാണ്. பாவக்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், பிரண்டை ஊறுகாய், கருவாட்டு ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய், மிளகாய் ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், பூடு ஊறுகாய். எவ்வளோ? 50 ரூபா. மாங்காய் 50 ரூபா, பாவக்காய் 50 ரூபா, நெல்லிக்காய் 50 ரூபா, கருவாடு 60 ரூபா, பூடு 60 ரூபா, தக்காளி 60 ரூபா, பிரண்டை 60 ரூபா. கேரட் 30, கோசு 30, கோசு 30, சவுச்சவு 10 ரூபா, 10 ரூபா, 10 ரூபா. வாழைப்பூ 20, வாழைத்தண்டு 20, வாழைப்பூ 20, வாழைத்தண்டு 20, 20 கிலோ 20. ஆக 20 20 20 கிலோ 100 ரூபா, படி 50 ரூபா. வெண்டிக்காய் அரை கிலோ 20 ரூபா, கேரட் அரை கிலோ 20 ரூபா. வாங்க பீன்ஸ் அரை கிலோ 20, கத்திரிக்காய் அரை கிலோ 20, வாங்க பாவக்காய் அரை கிலோ 20, பீட்ரூட் அரை கிலோ 20, கிழங்கு 20 ரூபா. ஆனா 10 ரூபா. மல்லி புதினா கருவேப்பிலை வாங்க வாங்க வாங்கிட்டு போங்க. மல்லி புதினா கருவேப்பிலை, அரைக்கீரை, மிளகா தக்காளி, பொன்னாங்கண்ணி, வல்லாரைக்கீரை வாங்க வாங்கிட்டு போங்க. விலை 50 ரூபா. 50 ரூபா மல்லி 50, கருவேப்பிலை 100, புதினா 40. 50 ரூபா 50 ரூபா மல்லி. மல்லி கட்டு 10 ரூபா, கட்டு 10 ரூபா. ஏன்னா உள்ளி 2 கிலோ 100 ரூபா, சவாலை 30 ரூபா, இந்த சவாலை 2 கிலோ 50 ரூபா, கிழங்கு 30 ரூபா. நாரங்க 1 கிலோ 150.
ஹோல்சேல் விலை 100. தட்டு 700 100 400 50. இது 1 கிலோ மீடியம் சைஸ் 120 120 1 கிலோ. ஒன்னு 20 3 50. அதான் 3 எடுத்தா 50 ரூபாய்க்கு வாங்க. 1 20 3 50 வாங்க. 1 எடுத்தா 20 3 எடுத்தா 50. கேரட் 3 கிலோ 100, பீட்ரூட் 3 கிலோ 100, பீன்ஸ் 1,5 கிலோ 100, வெண்டைக்காய் 2 கிலோ 100 ரூபா, கத்திரிக்காய் 3 கிலோ 100 ரூபா, கிழங்கு 4 கிலோ 100 ரூபா, சவாளை 5 கிலோ 100 ரூபா, கொச்சுள்ளி 4 கிலோ 100 ரூபா, கோவிஸ் 3 கிலோ 100 ரூபா, பரவாயில்ல கிலோ 40, பச்சை மிளகா 60 ரூபா. எல்லா விலை குறைவான நல்ல சாதனங்கள் ஃப்ரெஷ் ஆயிட்டு ഉണ്ടാവും. எல்லாம் 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா கிலோ 20 ரூபா தான் இங்கே தமிழ்நாட்டில். தட்டை எல்லாம் 10 ரூபா. கேரட் 10 ரூபா, பீன்ஸ் 10 ரூபா, அவரைக்காய் 10 ரூபா, கத்திரிக்காய் 10 ரூபா, படவளைங்காய் 10 ரூபா. நம்மள்ட்ட வந்து எல்லா வகையான குச்சி கருவாடு கிடைக்கும். உணக்க மீன் எல்லா வகையான குச்சி கருவாடு கிடைக்கும். நெத்திலி இருக்குது, கோவா நெத்திலி இருக்குது, ராமேஸ்வரம் இருக்குது, மாசி கருவாடு இருக்குது, ஊளி, அயிலை, பால் சுறா, பாம்பாடை, இது எல்லாம் என்ன வேணுமோ எல்லா கருவாடுமே நம்ம வாங்கி தருவோம். ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ப்ரைஸ் நம்ம தருவோம். இது 1 கிலோ 320 தரலாம், இது 300 ரூபாய்க்கு தரலாம், இது கிலோ 240 ரூபாய்க்கு தரலாம், மாசி கருவாடு கிலோ 600 ரூபாய்க்கு தரலாம். நெய்மீன் இருக்குது, ஃபஸ்ட் குவாலிட்டி நெய்மீன் 1 கிலோ 1500 தனி பீஸு. முழுசாக மண்டையோடு வாங்கினோம்னா 900 ரூபா. இது கோவா நெத்திலிங்க, இது அரைக்கோவா, இது பால் குச்சி குழந்தை வரவங்க கொடுக்குறது, இது நெத்திலி கருவாடு. குச்சி கருவாடுலேயே நம்மகிட்ட 24 ஐட்டம் இருக்குங்க. நல்லா இருக்கு, எல்லா ஐட்டமும் தரமாக இருக்குங்க. இந்த பாம்பாடை இருக்கு, துண்டை மீன் இருக்கு, எல்லா ஐட்டமும் இருக்கு நம்மள்கிட்ட. இருபது 30 20. இது இந்த தேங்காய் வந்து 1 கிலோ வந்து 80, அரை கிலோ வேணா 40 சில்லறை கச்சோடம். உருளைக்கிழங்கு வந்து 1 கிலோ 30, 10 கிலோ வேணா 250. அதேமாதிரி கத்திரிக்காய் வந்து 1 கிலோ 20, 10 கிலோ வேணா 200 ரூபா. பாவக்காய் வந்து 1 கிலோ 40, அரை கிலோ வேணா 20. இந்த அச்சங்காய் கட்டு 20 ரூபா, 1 கிலோ வேணா 40. பச்சை மிளகு 1 கிலோ 40 நியாயமான விலை. அவரைக்காய் 40 பீட்ரூட்டு 20 நியாயமான விலை. நூக்கல் முள்ளங்கி சாம்பார் போடுறது அது வந்து 30, பற்று 50 100, மொச்சக்காய் 60, தட்டா அச்சங்காய் 40 நியாயமான விலை. கோவேஜ் 20 ரூபா நியாயமான விலை. இது குழம்பு போடு 1/4 கிலோ 50, இது பெரும்போடு 1/4 கிலோ 50 60 ரூபா போடுறது. இஞ்சி 1/4 கிலோ 30, அரை கிலோ வாங்கிட்டு 50. பச்சை மிளகா 1/4 கிலோ 20. ஸோ நீங்கள் கடைக்காக வாங்கினீங்கன்னா ஒரு 20 ரூபா, கிலோவில் 80 ரூபா, 20 ரூபா குறைச்சி 60 ரூபா. அது உங்களுக்கு கிலோ 50 ரூபா குறையும். இந்த இதுலேயே ஒரு 20 ரூபா குறைச்சிடலாம், அது ஒரு 20 ரூபா. கிலோ வாங்கினா எல்லாமே 20 ரூபா குறைச்சி போடுற மாதிரி. 2 கிலோ 50, 4 கிலோ 100, எல்லாமே கிலோ 20 20 20 20 20. சரி காய்கறி வாங்கிங்க, கிலோ 20 20 20 20. உங்க பச்சை காய்கறி வாங்கிங்க 20 20 20. உங்க பச்சை காய்கறி வாங்கிங்க 20 ரூபா 20 ரூபா 20 ரூபா 20 ரூபா 20 ரூபா 20 ரூபா. வேற பயிருங்க போதுமா? வேற கடுகு, சீரகம், மிளகு, மில் மேக்கர், சின்னது பெருசு, மிளகா வத்தல் போதுமாக்கா? 70 இடமா? அது கடலப்பருப்பு எல்லாமே 10 10 ரூபா எடுக்குமா? வாங்க எல்லாமே 10 10 ரூபா பாருங்க பாக்கெட்டுங்க.
நாங்கள் 70 போக 430 ரூபா மிச்சம். அக்கா ஒரு கடலப்பருப்பு 10 ரூபா. வேறக்கா நாங்கள் 10 ரூபா 10 ரூபா. மொச்சை 120 ரூபா, பச்சைக்கலை 100 ரூபா, உளுந்து 120 ரூபா, பட்டாணி 100 ரூபா, பாசி 120. நல்லா தயார் சொல்கிறேன் நீங்க. மல்லி 120 ரூபா. இது நாட்டு சர்க்கரை 1 கிலோ வந்து 60 ரூபா. இது பனை மக்கர்பட்டி, அது கிலோ 120 ரூபா. அங்கிட்டு உள்ளது தெங்கங்கற்பட்டி, அது 250 ரூபா கிலோ. இதெல்லாம் பனையில கருப்பட்டியில் உண்ணாது. கரும்பு இதெல்லாம், இது 3மே கரும்பு, ஃபுல்லாகவே ஆர்கானிக், கெமிக்கல் இல்லாத சாதனம். வெள்ளத்தில் மட்டும் தயார் பண்ணுறது. கரும்பில் அது புளி, வாழம்புளி லாஸ்ட்டில். இதெல்லாமே சேம், ஒரே ரேட்டு, கிலோ 60 ரூபா. சின்ன வெங்காயம் 30 ரூபா, சின்ன பல்லாரி 20, இந்த பல்லாரி 30, உருளைக்கிலோ 30, அல்ல பல்லாரி கிலோ 25, வெள்ளைப்பூடு கிலோ 140, இது 120, அது 2 கிலோ 50. விவசாயிகள் படிக்கும் எல்லாம் விலை குறைவு. எது எடுத்தாலும் 10, எது பொருள் எடுத்தாலும் 10 ரூபாய்க்கு. வெளுத்துள்ளிலாம் விலை இடியுது. இது இஞ்சி 20, இது 10, இது 10, அது 20, கிலோ 50, இது 80. சுகரு, பிரஷருக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, நல்லா சுத்தப்படுத்தும் உடம்ப. நல்ல பொருள், கெமிக்கல் போடாத பொருள், நல்ல கெமிக்கல் போடாத பொருள் நல்லா இருக்குது, உடம்புக்கு நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் பிளான்ட், இது வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வரும். இது பார்த்தீங்கன்னா பேரடைஸ் ரோஸு, இது வந்து பிளாக் ரோஸு, இது வந்து கோல்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து கொடி ரோஸு. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கு. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா சாமந்தி இருக்கு. இது வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. சாமந்தியில் நிறைய வெரைட்டி அண்ட் கலர்ஸ் இருக்கு. அது போக கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான மெலஸ்துமா கிடைக்கும். மெலஸ்துமா போக டேலியாஸ் இருக்கு. அப்புறம் மினிமம் பிளான்ஸ் எல்லாமே இருக்கு. மேக்ஸிமம் ஒன்னொன்று ஒரு ப்ரைஸ் வரும். அது தேவையானதை வந்து எடுத்துக்கோங்க. நம்ம செவந்தி 130, பன்னீர் 120, மறிக்குழந்து 20 ரூபா, மல்லி 60 ரூபா, மெட்ராஸ் மல்லி 50 ரூபா. இது 35, கிலோ 250, இது 250, இது 160, சின்ன முருகன் தான் வார சந்தை. வாரம் ஒரு முறையே நாட்டுக்கோழி கிடைக்கும். ஊரில் கிராமத்துல இருந்து வாங்கிட்டு வருவோம்னே. நாட்டுக்கோழி தான் விற்போங்க. கொய்யாலக்கிழமை வாரம் தவறாமல் வந்து வாங்கிக்கலாம்னே. கம்பன் சந்தையில் நாட்டுக்கோழி செவ்வாய்க்கிழமை, சின்னம்பூர் சந்தையிலையும் வெய்யாலக்கிழமை நாட்டுக்கோழி உங்களுக்கு கிடைக்கும்.
அடுத்து தேனிலையும் நாட்டுக்கோழி உங்களுக்கு கிடைக்கும். வாரம் அது சனிக்கிழமை தேனியில் கடம்பூர்கோட்டை சந்தை வருஷநாடு சந்தையில் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நாட்டுக்கோழி கிடைக்கும். அப்போ கிடைக்கணும்னா உங்களுக்கு வந்து தேடி வந்து வாங்கலாம். எதுக்குன்னா இந்த கால் முறிஞ்சது, கை ஒடிஞ்சது, கால் ஒடிஞ்சது இதுகளுக்கு பூரா தேவைப்படும். குழந்தை பிறந்து தாய்ப்பால் கிடைக்கலன்னா அது 3 நாள் கழிச்சு இதை அடித்து கொடுத்தா உங்களுக்கு தாய்ப்பால் கட்டாயம் தாய்ப்பால் கிடைக்கும். தாய்ப்பால் அவங்களுக்கு பிள்ளைக்கு போதுமான அளவுக்கு பால் கிடைக்கும். இந்த நாட்டுக்கோழி கொடுத்து கட்டாயம் கொடுத்தாங்க குழந்தை பிறந்த வீட்டுக்கு. உங்களுக்கு தேடி வந்து இங்கே வந்து எங்கள் எந்நேரம் வந்தாலும் வாங்கலாம். சந்தையில் வியாழக்கிழமை சந்தையில், சின்னமுர் சந்தையில். ഗാർഹിക കാർഷിക പണിയായുധങ്ങളുടെ അതിവിപുലമായ പ്രദർശനവും വിൽപ്പനയുമാണ് ഇവിടെയുള്ളത്. പച്ചക്കറി കഴിഞ്ഞാൽ ഇവിടെ ഏറ്റവും അധികം കാണപ്പെടുന്നത് ഇത്തരം ടൂൾസിന്റെ കച്ചവടമാണ്. ഇതിൽ മിക്കവാറുമൊക്കെ കേരളത്തിലെ കടകളിൽ വാങ്ങാൻ കിട്ടുന്നവയല്ല. നമ്മളുടെ കമ്പം മാർക്കറ്റ് വീഡിയോ കണ്ടിട്ട് കേരളത്തിൽ നിന്ന് ധാരാളം ആൾക്കാർ ടൂൾസ് വാങ്ങാൻ വന്നിരുന്നുവെന്ന് ഈ കച്ചവടക്കാർ പറഞ്ഞു. ഇതേവരെ കണ്ടിട്ടില്ലാത്ത രസകരമായ നിരവധി പണിയായുധങ്ങൾ ഇവിടെ കാണാം. அடுப்பு, தேங்காய் திரி, தோசை இட்லி, சப்பாத்தி அட்டை எல்லாம் விலை கம்மியாகத்தான் நாங்கள் கொடுக்குறோம். வாங்க, எல்லா பொருளும் இருக்கு, வீட்டுக்கு தேவையான பொருள் பூரா. என்னங்கய்யா ஐயா, இதை பிரிச்சு வாங்கின மேடைக்கு பொருங்க. என்னங்கய்யா இந்தாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் முடிக்க 100 ரூபாய்க்கு இருக்குது, 50 ரூபாய்க்கு இருக்குது. இந்த மாதிரி கிராக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 150 ரூபா. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 150 ரூபா. அக்குப்பஞ்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா. சின்ன பிள்ளைகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 ரூபால இருந்துருக்கு. அந்த மாதிரி ஐட்டம்லாம் 50 ரூபா தான் உங்களுக்கு. எல்லா ரேட்டுமே உங்களுக்கு குறைஞ்ச வழியில தான் நாங்கள் விற்கிறோம். பார்த்துக்காங்க, பூரா கம்பெனி பிராண்டட் தான். இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃபரில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 2 ஜோடி 150 ரூபா. நல்ல ப்ரைஸு. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா. நல்ல தரமாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், நல்லா இருக்கும். பார்த்துக்காங்க, குவாலிட்டியாக இருக்கும். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 80 ரூபாய்க்கு தர்றோம். பார்த்துக்காங்க, எல்லாமே உங்களுக்கு ரேட்டு கம்மி தான். இன்றைக்கி சந்தைன்றாலும் உங்களுக்கு ரேட்டு குறைச்சி கொடுக்குறோம் நாங்கள். இன்றைக்கி சின்னப்பூர் சந்தையில் உங்களுக்கு ரேட்டு கம்மியான ரேட்டில் உங்களுக்கு ரேட்டு கம்மி தான். பார்த்துக்காங்க, யாருமே தர முடியாது இந்த விலைக்கெல்லாம். தேனி மாவட்டத்தில் நாங்கள் தான் வந்து சந்தையில் போட்டு நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சந்தையிலுமே நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம். 7 நாளுமே 7 சந்தை. சின்ன கிராக்ஸ் இருக்குது, பெரிய கிராக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏட்டு சேட்டு முடிக்க இருக்குது நம்மகிட்ட. செருப்பு எல்லாமே இருக்குது. பார்த்துக்கங்க, இன்றைக்கி மழைன்றனால சரக்கு வந்து இன்றைக்கி அளவாக வச்சுருக்கோம். இல்லைன்னா சரக்கு வந்து இன்றைக்கி கூட குறையாதே வச்சுருப்போம். பார்த்துக்கங்க, இந்த ஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அருமையான செப்பல் வெறும் 200 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்கலாம்.
இது வந்து நான்வெஜ் சாப்பாடுனா இங்கே வந்து மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, பொரியல், அப்பளம் எல்லாமே இருக்கும். நான்வெஜ் மீல்ஸ் வந்து 80 ரூபா, மீனோட வித் தவா ரோஸ்டோட. ഫുഡ് കട தான். ഞാൻ ഇവിടെ നിന്നാണ് ഉച്ചയ്ക്ക് ഊണ് കഴിച്ചത്. അൺലിമിറ്റഡ് മീൽസ് ആണ്. ഇവർ തന്നെ വീട്ടിൽ നിന്ന് പാചകം ചെയ്ത് കൊണ്ടുവരുന്നതാണ് ഇത്. ഇവിടുത്തെ ഹോട്ടലുകൾ വെച്ച് നോക്കുമ്പോൾ വളരെ ലാഭകരവും രുചികരവുമാണ്. ഈ തട്ടുകട എല്ലാ ദിവസവും ഇവിടെ പ്രവർത്തിക്കുന്നുണ്ട്. கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கிறாரு. இருமாமா ஓகே. நூறு, 200, 300, 400 ரூபா. கலர் வெட்டி 100 ரூபா. இது ஒரு 100 ரூபா ஐட்டம்ண்ணே. அது ஒரு 200, 250, சட்டை 100 ரூபா, ஷார்ட்ஸ் 100 ரூபா, எல்லாமே 100 ரூபாய்க்கு இருக்கு. ട്രാക്ക് പണ്ട് 200 രൂപ. തിരികെ ബസ് സ്റ്റാൻഡ് വരെ ഒന്ന് പോയി. ബസ് സ്റ്റാൻഡിന് തൊട്ടടുത്തായതിനാൽ ഈ മാർക്കറ്റിൽ വന്നു പോകാൻ വളരെ എളുപ്പമാണ്. കമ്പം ചിന്നമന്നൂർ 16 കിലോമീറ്ററാണ് ദൂരം. ഒരു മഴയ്ക്കുള്ള സാധ്യതയൊക്കെ കാണുന്നുണ്ട്. മാർക്കറ്റിലേക്ക് വരുന്നവരും തിരികെ പോകുന്നവരുമൊക്കെയാണിത്. പ്രധാനമായും ഇത് വെജിറ്റബിൾ മാർക്കറ്റ് ആണെങ്കിലും തുണിത്തരങ്ങളും ചെരുപ്പ്, ബാഗ്, പാത്രങ്ങൾ, മറ്റ് ഗാർഹിക ഉപകരണങ്ങൾ എന്നിവയും നല്ല വിലക്കുറവിൽ ഇവിടെ കിട്ടും. മധുര പലഹാരങ്ങളും വിവിധ തരം ലഘുഭക്ഷണങ്ങളും കുട്ടവട്ടി മുതൽ കളിപ്പാട്ടങ്ങളും സ്റ്റേഷനറിയും ഒക്കെ ഇവിടെ ലഭ്യമാണ്. എനിക്ക് മനസ്സിലായത് ഇതാണ്: കേരളത്തിലെ മാർക്കറ്റുകളെ അപേക്ഷിച്ച് പകുതിയോളമോ അതിൽ കുറവോ വിലയെ മിക്കവാറും സാധനങ്ങൾക്കും ഇവിടെ ആകുന്നുള്ളൂ. എന്നാൽ ഇക്കാര്യത്തിൽ കേരളത്തിലെ വിൽപ്പനക്കാരെ അധികം പഴിചാരുന്നതിനും അർത്ഥമില്ല. ഇവിടെ നിന്ന് വണ്ടിയുമായി കമ്പത്ത് പോയി പച്ചക്കറികൾ വാങ്ങി വരുന്ന ചെലവും പിന്നെ വഴിയിൽ വരുന്ന മറ്റു ചില അനാമത്ത് ചെലവുകളുമൊക്കെ നമ്മൾ കണക്കിലെടുക്കണം. മൂവാറ്റുപുഴയിൽ നിന്ന് പൈനാപ്പിളുമായി വന്ന് തിരികെ പച്ചക്കറിയും കയറ്റി പോകുന്ന പിക്കപ്പുകാരെ കണ്ടിരുന്നു. പിന്നെ ഈ മാർക്കറ്റ് സന്ദർശനം ഒരു രസമാണ്. ആഴ്ചയിൽ ഓരോ ദിവസങ്ങളിലായി ഇതേ മാർക്കറ്റ് കമ്പത്തും പാളയത്തും ചിന്നമന്നൂരിലും വരസുനാട്ടിലും തേനിയിലുമൊക്കെയായി പ്രവർത്തിക്കുന്നുണ്ട്. എന്നുവെച്ചാൽ ഏത് ദിവസം വന്നാലും ഏതെങ്കിലും ടൗണിൽ ഒരു വാരച്ചന്ത പ്രവർത്തിക്കുന്നുണ്ടാകും എന്നർത്ഥം.
ഇവിടുത്തെ മുതലാളി നമ്മുടെ ക്യാമറ കണ്ട് നാണം വന്നിട്ട് ഒളിച്ചിരിക്കുകയാണ്. ഈ വീഡിയോയെ പറ്റിയുള്ള നിങ്ങളുടെ അഭിപ്രായങ്ങൾ ദയവായി അറിയിക്കുക.